வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ். வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், கிரிக்கார்த்தி அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த ஹைக் பட்டனையும் தட்டி விடுங்க, கொஞ்சம் லாஸ்ட் வீடியோஸ் நல்ல ரீச் இருக்கும். அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆர்சிபியோட லாஸ்ட் லீக் மேட்ச் வேற லெவல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. நேத்து நம்ம ரிவ்யூலயே சொல்லிட்டு போனோம் ஒரு அதிரடியான ஒரு மேட்ச் இருக்கும்ட்டு. பட் ரிசல்ட் என்னமோ அப்படி போகல. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். செகண்ட் இன்னிங்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ்மே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த டார்கெட்டுக்கு தான் ஆர்சிபி போவாங்கன்னு. எஸ், இனிஷியல் ஓவர்ஸ்ல போனாங்க. ஒரு 3 விக்கெட் விழுந்ததும் அவ்வளவுதான் உங்க டீமான்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஒரு டீவியேஷன் தெரிஞ்சது. ஏன்னா ரஜித் பட்டிதார் இப்படி ஆடினதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலா கேப்டனா ஏதாவது ஒரு எண்டு வந்து அட்டாக்கிங் அப்ரோச் எடுப்பாங்க. குர்னால் பாண்டியா எடுத்தாரு, பட் அந்த அளவுக்கு மேட்ச்ல ரிஃப்ளெக்ட் ஆகலன்றது தான் என்னோட ஒப்பீனியன். அட்டாக்கிங் சாம்பியன் எல்லா ஆர்சிபி ஃபேனும் சொன்னாங்க. இன்னைக்கு அட்டாக்கிங் சாம்பியன்ற மாதிரி தான் விளையாண்டாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இதை நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. 3 விக்கெட் விழுந்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் குர்னால் பாண்டியா இருக்காரு கிரீஸ்ல, ரஜத் பட்டிதார் இருக்காரு, ஜிதேஷ் சர்மா இருக்காரு, டிம் டேவிட் இருக்காங்க, அப்புறம் ஷெப்பர்ட் இருக்காரு, புவி கேன் பேட்டு, அப்புறம் ரசிக் தார் இருக்காரு. இப்படி இருக்கும்போது 94 for 3ல இருந்து 166 எங்களால எடுக்க முடியாதுன்னு உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்களே சொல்லிடுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சிம்பிள் தான். இவ்வளவு நாள் வந்து இந்த இந்த டோர்னமெண்ட்ல வந்து அவங்க ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடினாங்க. ஸோ அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டால தான் அவங்களுக்கு ஒரு ரன்ஸ் ஆன் த போர்டு வந்து கிளியரா வந்திருக்கு. அண்ட் இந்த ரன் ரேட்லயும் இப்ப எல்லா டீம் வந்து நெட் ரன் ரேட்டுக்கு ரொம்ப அடிச்சு பிடிச்சிட்டு இருக்கும்போது ஆர்சிபி வந்து செட்டில்டா ஒரு நெட் ரன் ரேட் வச்சிருக்கிறதுக்கு இந்த மாதிரி மேட்சஸ்ல அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த நெட் ரன் ரேட் வந்து அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்னு, அதுவும் இல்லாம காமன் சென்ஸுக்கும் நார்மல் திங்கிங்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அதை தான் இன்னைக்கு ஆர்சிபி யூஸ் பண்ணாங்கன்னு தோணுது. எஸ், அவங்க வந்து ஒரு 120 130 வந்ததுக்கு அப்புறமே ஆக்சிலேட்டர்ல கால் வச்சு போயிருக்கலாம். பட் அதை பண்ணாம அவங்க வந்து 166 போதுங்கிற மைண்ட் செட்ல ஆடிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த 3 விக்கெட்ஸ் போன அப்புறமே, ஏன்னா இவருக்கும் பேட்ல படல, ஜிதேஷ் சர்மாக்கும் இந்த சீசன் ஃபுல்லா பேட்ல படல, ரொமாரியோக்கும் பேட்ல படல, புவியெல்லாம் நம்பி நீ வந்து எனக்கு அடிச்சு கூட நம்பி நீ இறக்க முடியாது, ரசிக் தரெல்லாம் நம்பி நீ ஒன்னும் பண்ண முடியாது. அந்த நிலைமையில ரஜத் பட்டார் இப்படி ஆடினது எனக்கு என்ன பொறுத்தவரையும் கரெக்ட். பட் ஸ்டில் ஒரு 120 125ல இருக்கும் போது ஆக்சிலேட்டர்ல கால் வச்சு போயிருக்கலாம். அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். பட் ஸ்டில் அவங்க யோசிச்சது கரெக்ட். இவ்வளவு நாள் விளையாண்டு இந்த நெட் ரன் ரேட் வந்ததுக்கு அந்த அட்வான்டேஜ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு, எதுக்கு அதை என்ன விட்டு போகணும்? நான் 160 அடிச்சா நான் பிளே ஆஃப் போறேன், எதுக்கு நான் போட்டு காட்டு சுத்தி அங்க ரஜத் படிதார் விக்கெட் விழுந்திருந்தா டீம் வந்து கண்டிப்பா ப்ரெஷர்ல வந்திருப்பாங்க. டிம் டேவிட் வந்து ஹிட் ஆர் மிஸ் பேட்ஸ்மேன் தான். அவர் வந்து ஒரு எண்டு பிடிச்சி ஆடுற பேட்ஸ்மேன் கிடையாது. ரஜத் படிதார் விக்கெட் போன அப்புறம் அவரால் ஒரு எண்டு பிடிச்சுலாம் ஆட முடியாது, வந்து அடிக்க தான் போயிருப்பாரு. உனக்கு ரொமாரியாவும் வந்து ஃபார்ம்ல இல்ல அண்ட் ஜிதேஷ் சர்மாவும் ஃபார்ம்ல இல்லங்கும் போது ரஜத் பட்டார் எடுத்தது எனக்கு என்னமோ கரெக்ட்னு தான் தோணுது. ஸோ யா, அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் அட்டாக்கிங் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடினதால தான் இப்ப டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. ஸோ வந்து அவங்க அட்டாக்கிங் சாம்பியன்ஸா தான் இருக்காங்க, அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆடுறாங்க. இன்னைக்கு அவங்க காமன் சென்ஸ் அதான் இன்னைக்கு அந்த காமன் சென்ஸ்ங்கிறத கொஞ்சம் யூஸ் பண்ணி ஆடினாங்க. ஸோ யா, அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க இன்னைக்கு இப்படி சொல்றீங்க, இதே வந்து ஆர்சிபி மட்டும் அந்த 160ல பாட்டில் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு பக்கம் கூட்ட திரும்பி இவ்வளவு நாள் ஆடினதுக்கு யூஸே ப்ரோ. நம்ம பேசுறது எல்லாமே இங்க பிராக்டிகல் பாசிபிலிட்டிஸ் தான். நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு நாள் விளையாடினதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் தான். நீங்க சொல்ற யார் வேணாலும் இவ்வளவு பேட்டர்ஸ் இருக்காங்க அவ்வளவு பேட்டர்ஸ் இருக்காங்க, இதே ஆர்சிபி வந்து ஒரு 2 வாட்டி பாட்டில் ஆயிருக்காங்க. அன்னைக்கு வந்து வெங்கடேஷ் ஐயரை கீழே எடுத்துட்டு வந்தாங்க, ஏன்னா அவரால் அங்க ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். இன்னைக்கு கீழே இருந்த எல்லாருமே வந்து அடிச்சா ரன்னு போகும், இல்லைன்னா அவுட் ஆகிற பிளேயர்ஸ் தான். நீங்க சொல்ற மாதிரி அது கீழே வந்து குருணால் பாண்டியா அடிக்க போயிருந்தாரு. ரஜத் பட்டிதார் உண்மையாவே அப்ரிஷியேட் பண்ண, ஏன்னா நடுவுல வந்து நிறைய மேட்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாலே அடிக்க போவார். இன்னைக்கு கீழே வச்சு ஆனது எனக்கு தெரிஞ்சு ஓகே, ஒரு டைம்ல சென்சிபிள் கிரிக்கெட் தான். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ப்ரெஷரே இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, 180 எடுத்தா ஃபர்ஸ்ட்ல இருக்க போறாங்க, அவங்களோட ஏம் பிளே ஆஃப் போகணும், போயிட்டாங்க. இதுக்கு மேல இங்க ப்ரூவ் பண்றதுக்கோ இதுல வந்து இந்த மேட்ச்ல தான் அவங்க அட்டாக்கிங் சாம்பியன்ஸான்னு சொல்லணும்ன்றது அவசியமே இல்லைன்றது எனக்கு கிளியரா இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் அவங்க ஐ மீன் மொமெண்டம் அதெல்லாம் சொல்லலாம். மொமெண்டமுக்கு முன்னாடி இன்னைக்கு தோத்து தேர்ட் ஸ்பாட்டுக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இவ்வளவு நாள் அவங்களுக்கு போட்ட எஃபர்ட்ஸ்க்கு வந்து 0 வேல்யூ போயிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஆர்சிபி பாட்டில் நெக்லாம் ஆயிருக்காங்கன்னு இந்த பிட்ச்ல ஆவாங்களா? இப்போ நம்ம டாஸ் போட்டதும் ஆர்சிபி அந்த டாஸ் போட்டு பிட்ச் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ப்ராட்காஸ்ட் சேனல்ல தான் அவனே சொல்லிட்டு இருந்தான், ரஹ்மான் டிவிலியர்ஸே சொல்லிட்டு இருந்தான், அப்படியே நல்லா மிரர் மாதிரி ரோடு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு. இந்த ட்ராக்லயுமே அப்போ ரமரே ஷெப்பர்டு, டிம் டேவிடு, ஜிதேஷ் சர்மா இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுனதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இப்ப வந்து உங்களால மாத்த முடியாது. இப்ப அதுதான் நீ சொன்ன. நீ வந்து அப்படியே உன் பக்கம் இழுத்துட்டு போய் கான்வர்சேஷனை முடிக்க முடியாது. நான் வந்து இந்த பிட்ச்ல சேஸ் பண்ண மாட்டாங்களா, இரு சேஸ் பண்ண மாட்டாங்களா, அந்த மாட்டாங்களாங்கிற சான்ஸுக்கு நான் ஏன் போகணும்? என்கிட்ட தான் ஹெல்த்தியா நெட் ரன் ரேட் இருக்கு, நான் ஏன் அந்த சான்ஸ் எடுக்கணும்?
எனக்கு இந்த சரி. ரன்ஸ் அடிச்சா எனக்கு சேஃபா நான் போயிருவேனே, நான் ஏன் அந்த சான்ஸ் எடுக்கணும்? ஹலோ Bro, சார், எனக்கு ஒரு நான் answer வந்து இருக்கு ஒரு actually. நிமிஷம் நான் ப்ரோ, ஒரு சொல்லிடுறேன். நிமிஷம் இருங்க. இருங்க. அவன் என்கிட்ட தான் இப்ப பேசினா, நான் அப்படியே சொல்லிடுறேன். ஹலோ ப்ரோ, நான் உங்களை வந்து சேஸ் பண்ணி ஜெயிக்க சொல்ல, நீங்க ஜெயிக்கணும்னு நான் எக்ஸ்பெக்டும் பண்ணல. 166 கண்டிப்பா நீங்க அடிச்சிருக்கீங்க, எனக்கும் தெரியும். அந்த இன்டென்ட், நீங்க சும்மா இப்போ 166 நீங்க நினைச்சிருந்தா 15 ஓவர்ல கூட நீங்க அடிச்சிருக்கலாம். 10 ஓவர்ஸ்லயே வந்து நீங்க 8 ஓவர்ஸ்லயே ஆக்சுவலா 8 ஓவர்ஸ்ல 94 சம்திங் இருந்தீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா 13 ஓவர்லயே முடிச்சிருக்கலாம், எப்பயும் ஆடுற அப்ரோச்ல ஆடிந்தா. இன்னைக்கு திடீர்னு ஏன் இந்த அப்ரோச், அது இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல ஏன் அப்படி ஒரு அப்ரோச்? பின்னாடி உங்க Bro, பேட்டர்ஸ் சிஎஸ்கே இருக்கு. இதே ஆள் தான் வந்து நான் கம்பேர் பண்றேன்னு சொல்ல வேணாம், ஜஸ்ட் சொல்றேன். இதே ரகுமான் டிவிலியர்ஸ் தான் வந்து சொன்னா, உங்களுக்கு கீழே இருந்து பிரீவிஸ் இருக்காரு, சுந்துவே, இந்த மாதிரிலாம் பிளேயர்ஸ் இருக்கும்போது நீங்க வந்து இம்பாக்ட் சப்ஸ்டிடியூட் உள்ள தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னான். ஸோ உங்க கீழே இருக்க பிளேயர்னால நம்பிக்கை இல்லையா? ஸோ அதே பாயிண்ட்டுக்கு தான் நானும் இப்போ வரேன். கீழே இவ்வளவு 3 பிளேயர்ஸ் வச்சிருக்காரு, நல்ல ஒரு பினிஷர்னு பயங்கரமா டிம் டேவிட் இருக்காரு. இந்த வருஷமே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு நிறைய மேட்ச். ஸோ இந்த மாதிரி பிளேயர்லாம் இருக்கும்போது இப்படிதான் ஒரு அப்ரோச் ஆடுவீங்களா? மேட்ச் வந்து சாவடிச்சிட்டீங்க. இந்த மேட்ச் வந்து bro, கண்டிப்பா நீங்க வந்து வின்னுக்கே போகலன்னு தெரிஞ்சிச்சு, சாவடிச்சுட்டு 166 மட்டும்தான் போறீங்க, அப்படிதான் இருந்தது. இது வந்து இது என்ன விதமான கம்பாரிசன்னே தெரியல. ஆக்சுவலி சிஎஸ்கே மேட்ச்ல இம்பாக்ட் சப் அனுப்புனதும் இன்னைக்கு மேட்ச்ல அந்த 166 போனதுக்கும் என்னை பொறுத்தவரையும் அவங்களுக்கு அந்த சான்ஸ் எடுக்க வேணாம்னு தான் நான் தோணுது. இதே டிம் டேவிட் ஏர்லியானா வரப்ப எத்தனை டைம் பாட்டில் ஆயிருக்காருன்னு தெரியும். இதே சீசன்ல எத்தனை டைம் ஏர்லியா அவர் உள்ள கொண்டு வரப்ப ஸ்பின்னர்ஸை போட்டு அவர் எத்தனை டைம் தூக்கிருக்காங்கன்னு தெரியும். அது ஜித்தேஷ் சர்மா ஃபார்ம்ல இல்ல, ரொமாரியோ ஃபார்ம்ல இல்லங்கும் போது எதனால நான் அந்த இது எடுக்கணும், எதனால நான் அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு நான் கேட்கிறேன். எனக்கு கண்ணுக்கு தெரியுது, நான் இவ்வளவு அடிச்சா குவாலிஃபயர் ஒன் போய் நான் ஜம்முன்னு உட்காந்து நான் பாட்டுக்கு தரம்சாலால போய் ஆடிட்டு போயிருவேன். எனக்கு 2 சான்ஸ் இருக்க போது. அண்ட் நீ ஐபிஎல் மொத்தமா எடுத்து பார்த்தாலே 14 டைம் வந்து டாப் 2ல முடிச்ச டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது எதனால நான் அந்த சான்ஸ் இதுக்கு நான் கண்மூடித்தனமா எடுக்கணும்னு நான் கேட்கிறேன். சிம்பிள் தான் ப்ரோ. அவங்க வந்து பால் 1ல இருந்து அந்த அப்ரோச் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸ்டார்டிங்ல அவங்க அட்டாக்கிங்கா தான் ஆடினாங்க. எப்போ உங்களுக்கு அந்த 2 விக்கெட்ஸ் போச்சோ, எப்போ அந்த படிக்கல் வந்து விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம், படிக்கல் வரைக்கும் வந்து படிக்கலுமே கொஞ்சம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் எப்பயும் ஆடுற மாதிரி ஆடல. அவர் ஆடும்போதே ரஜத் பட்டிதர் எப்பயும் ஆடுன மாதிரி ஆடலன்னு சொல்லலாம். பட் அவங்க ஸ்டார்டிங் பால் 1ல இருந்து அந்த அப்ரோச் போனாங்களான்னு கேட்டா கிடையாது. பால் 1ல வந்துட்டு அவங்களால இது சேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோன்ற ஃபர்ஸ்ட் எஃபர்ட் தான். விராட் கோலியோட விக்கெட் விழுகும்போது, வெங்கடேஸ்வரோட விக்கெட் விழுகும்போது சரி ஓகே, இங்க இருந்து நம்ம சென்சிபிளா ஆடணும்னா நான் ஃபர்ஸ்ட் நம்மளோட 166 நம்மளோட டார்கெட், அந்த கொஸ்டின் நமக்கு இருக்கு, அதை அச்சீவ் பண்ணிடுவோம். செகண்டரி வந்து நம்ம அச்சீவ் பண்ண போனாலும் பிரச்சனை கிடையாதுன்னு அவங்க எடுத்த முடிவு. நீங்க சொன்ன 8 ஓவர் 94 இருந்து அப்ப அந்த 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் அந்த முடிவு எடுத்தாங்க. அதுவரை அவங்க ஆள்லான்ற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. சோ எனக்கு வந்து இந்த எண்ணத்துல இது ரொம்ப ஹார்ஷா இருக்க மாதிரி தெரியுது எனக்கு ஆர்சிபி மேல. எனக்கு இனிஷியல் பால் 1ல இருந்து இந்த அப்ரோச் போயிருந்தாங்கன்னா நானுமே பேட்ச் பண்ண ரெடியா இருந்திருப்பேன். அந்த பால் 1ல இருந்து போல நடுவில் நான் கூட பிராட்காஸ்ட் சேனல் சொல்லியிருப்பேன், இந்த இருந்து மேட்ச் 166 போறாங்க, இதுதான் எனக்கு சென்சிபிளா தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுதான் வேலிடுமே. அவங்க பால் 1ல இருந்து எடுக்கல, நடுவுல தான் எடுத்தாங்கன்றதுதான் கரெக்டான முடிவு. அது இல்ல ப்ரோ, நான் அப்படியே பாஸ் ஆன் பண்ணிடுறேன். ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணது இதே தான் ஸ்டார்ட் பண்ணேன், சேஸ் பண்ண தான் போனாங்க. பட் அந்த 3 விக்கெட்ஸ்க்கு அப்புறம் அப்ரோச் மாறினதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதுவும் இல்லாம நான் கிளியரா மென்ஷன் பண்ணிக்கிறேன், நீங்க வேணா சொல்லலாம் இது சென்சிபிள் நாட்னு. பட் நான் வந்து எனக்கு நோட் பண்ண வரையும் இன்னைக்கு பட்டிதருக்கு வந்து பேட்ல கரெக்டா யூஸ்வல் டைமிங் இல்லை. யூஸ்வலா அவருக்கு மீட் ஆகிற மாதிரி மீட் ஆகல. அதனாலதான் வந்து இப்படி இன்னிங்ஸ் டிராக் ஆச்சுன்னு நான் பிலீவ் பண்றேன். அதை தான் நான் வந்து இப்படி எடுத்து சொல்றேன். பட்டிதார் வந்து சில பால் ஸ்ட்ரகிள் ஆனாரு, நான் இல்லைன்னே சொல்ல. பட் நிறைய பால் வந்து அவருக்கு ரீச்ல இருந்த பால், பர்டிகுலர்லி சிவாங் குமார் போட்ட ஒரு ஃபுல் டாஸ், 2-3 ஃபுல் டாஸ் எல்லாம் அவர் டிஃபென்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. சோ வந்து அவருக்கு நீ கிளியரா வந்து பேட்லயே படலன்னு சொல்லிட முடியாது. அந்த பால்லாம் இதுக்கு முன்னாடி இந்த பட்டிதார், இதுக்கு ஒரு மேட்ச் முன்னாடி ஆடிட்டு இருந்த பட்டிதார் இருந்தா கண்டிப்பா தூக்கி 6 அடிச்சிருப்பாரு. இன்னைக்கு இந்த இன்டென்ட் இஸ் வெரி கிளியர், நான் 166 போனா எனக்கு போதும், என் விக்கெட் விழுந்தா ப்ரெஷர் ஆயிடுவாங்களோங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவர் ஆடினாரு. சோ அவ்வளவுதான். ஃபாஸ்ட் பவுலிங் போட்டப்ப எஸ்ஆர்ஹெச் டெரிஃபிக்கா போட்டாங்க. ஆக்சுவலி இந்த பிச்சை வந்து ஆர்சிபி ரொம்ப தப்பா ரீட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நீ ஆர்சிபியோட பவுலிங் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்லோவர் ஒன்ஸே அவ்வளவா ட்ரை பண்ணவே இல்லை. லாஸ்ட் 2 ஓவர் ஸ்லோவர் ஒன்ஸ் ட்ரை பண்ணாங்க, அது வந்து நல்லா ஹெல்ப் ஆச்சு அவங்களுக்கு. இன்டு த பாடி போட்டு ஸ்லோவர் ஒன் லாஸ்ட் 2 ஓவர் புவி அண்ட் ரசிக்தார் மட்டும்தான் போட்டாங்க. ஹேசல்வுட் எல்லாம் இன்னைக்கு அந்த இடையில ஒரு கிளாஸ் 26 ரன் அடிச்சவரெல்லாம் புவர் டெலிவரி. ஆக்சுவலி ஒரு டெலிவரி 4 போயிருச்சு, நல்லா ஒய்டியா இருக்காரு போட்டாரு, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. பட் அதை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 2 6 ஸ்லாட்ல போட்டு கொடுத்தாரு, 2 6. அது இல்லாம ஒரு ஃபுல் டாஸ் வேற போட்டாரு. ஸோ வந்து அவங்க இந்த பிச்சை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன் ஆர்சிபி ஒரு பிச்சை வந்து ஒழுங்கா கணிக்காம வந்துட்டாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ரசிக் வந்து சூப்பரா போட்டார் பவர் பிளேல. இன்னைக்கு புவி வந்து 2 ஓவர்ல கட் பண்ணது எனக்கு கொஞ்சம் டவுட்ல இருந்தது, ஏன் அப்படி போறாங்க, அதுவும் இந்த மாதிரி மேட்ச்ல ஈஸியா விக்கெட் எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். பட் ரசிக்தார் வந்து அவரோட ஜாபும் சூப்பரா பண்ணார். பவர் பிளேல 2 ஓவர் போட்டு அந்த ஹெட்டோட குரூஷியலான விக்கெட் அது வந்து பயங்கரமா நீல் பண்ணியிருந்தாங்க அந்த யார்கர்.
ஸோ அவருக்கு கண்டிப்பா நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அவர் நம்ம எப்பயுமே புவி ஹெசல்வுட் பத்தி மட்டுமே பேசுறோம். ரசிக்தார் அவருக்கு கொடுத்த ஜாபை சூப்பரா பண்ணிட்டு வராரு. இன்னைக்குமே ஸ்லைட்லி 50 ரன்ஸ் கிட்ட கன்சிட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் அவரோட ஸ்பெல் எடுத்து பார்த்தா எல்லாமே வந்து நீட்டா சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாரு. லாஸ்ட் ஓவருமே வந்து நல்லா போட்டு கொடுத்தாரு ஆக்சுவலா. இந்த ஸ்லோவர் ஒன்ஸை வந்து ரொம்ப லேட்டா தான் அந்த ஜிதேஷ் சர்மாவோட அந்த காலில் பிடிச்சிட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன், தொடர்ந்து 3 ஸ்லோயர் பால், அதுல இருந்து அடுத்த ஓவரும் ஸ்லோவர் பால் போறாரு. அடுத்து புவனேஸ்வர் குமார் வந்தப்ப ஸ்லோவர் பால். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹேசல்வுட்டா இருக்கட்டும், புவியா இருக்கும், அந்த ஸ்லோவர் ஒன்ஸை வந்து ரொம்ப நான் வந்து என்னோட என்னோட ஜோனுக்குள்ளே நான் இருக்கேன், என்னோட குட் பால்ஸ்லேயே நான் விக்கெட் எடுக்கிறேன்ற மாதிரி அதுக்கே ரொம்ப நேரம் ஸ்டிக் பண்ணிட்டு இருந்துட்டாங்கன்னு தோணுச்சு. இவங்க கடைசி 4 ஓவர் போட்ட அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்துட்டு வந்து செகண்ட் ஹாஃப்ல அவங்க ஸ்லோவர் வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இனிஷியல் பவர் பிளேலேயே ஸ்லோவர் பால்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், லைக் அந்த இடத்துல வந்து பிரஃபுல் ஹிந்தே வந்து ஸ்விங் மூமெண்ட்டுக்காண்டி கொண்டு வந்திருக்கலாம். பட் எனக்கு இந்த பிச்சில் பெருசா எதுவுமே இல்லை, எனக்கு ஸ்லோ ரன்ஸ் போற ஹர்ஷல் பட்டேல் கொண்டு வரணும் எடுத்ததுமே நல்ல மூவ். அந்த மாதிரி இவங்க ஸ்லோ ரன்ஸ் வந்து ரொம்ப லேட்டா தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதை அவங்க ஈஸியாவே சீக்கிரமே இது பண்ணனதுதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி நம்ம நேற்று ப்ரிவியூல ஆக்சுவலா ரஹ்மான் டிவிலியர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தான் கிளாசன் விசஸ் குருணால் பாண்டியா ஒரு குரூஷலான ஒரு ஸ்பெல்லா இருக்கும்னு. அதை வந்து ஆர்சிபி கொஞ்சம் தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. கிளியர்லி அதை வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கிளாசன் வந்து எல்லா ஃபாஸ்ட் பவுலரும் செம்மையா போட்டு அடி அடிச்சுட்டு இருந்தாரு. சுயா சர்மாவையும் கொஞ்சம் அட்டாக் பண்ணாரு. பட் குருணால் பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து அவ்வளவா கிளாசனுக்கு போட முடியல. 2வது ஓவர் அவர் போட்டப்ப கிளியரா விக்கெட் எடுத்துட்டாரு. ரஜத் படிடார் கேப்டன்சி இன்னைக்கு வந்து ஒரு சைடு ஸ்பின்னர் யூஸ் பண்ண விதத்துல சுயா சர்மா யூஸ் பண்ணது டெரிஃபிக்கா யூஸ் பண்ணாரு ஆக்சுவலி. ஏன்னா யாருமே 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோசிவா போயிட்டு இருக்கப்ப நம்ம இந்த ஐபிஎல் ஃபுல்லா பார்த்துட்டு யாருமே லெக் ஸ்பின்னருக்கு பாலே கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம ஒளிச்சு வச்சுக்குவாங்க, இல்ல எனக்கு எதுக்கு லெக் ஸ்பின்னர் டிராப் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த டைம்ல நீ பாத்தீங்கன்னா சுயா சர்மா நல்லா அவருக்கு ஓவர் கொடுத்து நல்லா போட்டாரு. அந்த அதர் எண்டு அவர் குருணால் பாண்டியாவை கொஞ்சம் வந்து பெருசா யூஸ் பண்ணாம விட்டுட்டாரு. அதுதான் இன்னைக்கு ஆர்சிபிக்கு பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. குருணால் பாண்டியா நீங்க வந்து நார்மலான கிடையாது. குருணால் பாண்டியா அவர்கிட்ட வேரியேஷன் நிறைய இருக்கு, பவுன்சர் இருக்கு, கொஞ்சம் பால ஸ்கிட் பண்ணி போடுறாரு, உட்காந்து போடுறாரு, என்னென்னமோ பண்றாருங்கும் போது அவர் வந்து அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணிருப்பாரு. அந்த இடத்துல ரஜத் பட்டார் கேப்டன்சில அந்த ஒரு மிஸ்டேக் இன்னைக்கு விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சொல்ல போனா ஹேசல்வுட்டை விட ரொமாரியோ நல்லா போட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ போர்ட்ல பாத்தீங்கன்னா வந்து 12 ரன்ஸ் per ஓவர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ரொமாரியோட்ட எனக்கு பிடிச்சதே இந்த கன்சிஸ்டன்சி தான். தப்பான பிச்சஸ்லயும் 12 ரன் கொடுப்பாப்படி, நல்லா பிளாட் விக்கெட்ஸ்லயும் 12 ரன் கொடுப்பாப்படி. இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காரு இந்த ஹோல் சீசனு. இன்னைக்கு குறிப்பா வந்து அவர் போட்டது வந்து நிறைய சூப்பரா போட்டாரு, நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணாரு விக்கெட்ஸ் எடுக்க. ஹேசல்வுட்டுக்கு ஒரு பால் போச்சு, அப்புறம் கொடை கிளம்புச்சு, நிறைய இடம் சூப்பரா சான்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாரு. இன்னைக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் செம்மையா பவுலிங் போட்டாரு ஆக்சுவலி. ஜிதேஷ் சர்மாவுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு நிறைய பால் தூக்கி தூக்கி எங்கேயோ வீசினாங்க ஆர்சிபி. அதெல்லாம் வந்து விக்கெட் கீப்பிங்ல மிஸ் பண்ணாம வைடு ஸ்கோர்லாம் போயிருந்தா இன்னும் ஸ்கோர் எங்கேயோ போயிருக்கும். ஸோ அவர் அதுல நீ சொன்ன மாதிரி 20 ரன்ஸ் வந்து சேவ் பண்ணியிருந்தது. அதுவும் இல்லாம அந்த காலை பிடிச்சி விழுந்ததுல ஒரு 15 ரன்ஸ். ஸோ ஜிதேஷ் சர்மா கண்டிப்பா கிரெடிட் கொடுத்து அவனு கரெக்டான டைம்ல கரெக்டான காலை பிடிச்சிட்டு இருந்தாரு. 17 ரன், வெறும் 17 ரன் தான் கடைசி 2 ஓவர்ல கன்சிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு காலை பிடிச்சி விழுறதுக்கு முன்னாடியுமே ஒரு 6, 4 போயிருக்கும் கரெக்டா. சரி இது சரிப்பட்ட வராது, போட்டு துண்டை போட்டுற வேண்டியதான், அந்த மாதிரி வந்து கரெக்டா பிடிச்சிட்டு கரெக்டான டயத்துல விழுந்தாரு. எனக்கு வந்து ஒரே ஒரு மென்ஷனபிளா என்ன தோணுச்சுன்னா, ரஜத் படிதர் வந்து முன்னாடியே அவர் ரொம்ப டிசைட் பண்ணிட்டாரு, ஓகே இந்த பிச்சில் நம்ம ஸ்பின்னர்ஸ் அதிகமா யூஸ் பண்ண முடியாது அப்படின்றக்காண்டி ஸ்டார்டிங்ல இருந்தே ரொமாரியோக்கு ஒரு ஓவர் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா சுயா சர்மா, குருணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட் இவங்க 3 பேருக்கு சேர்த்து 8 ஓவர் அவங்க போடணும். அப்படின்றப்ப ரொமாரியோக்கு முன்னாடியே 2 ஓவர் தள்ளி விடுவோம், பின்னாடி நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து கிளாஸ் சென்டர் இருந்து கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்காண்டி ரொமாரியோக்கு தள்ளி விட்டுட்ட மாதிரி இருந்துச்சு. அது இன்னைக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அது உண்மையிலே நல்ல மூவ் தான், மென்ஷனபிள் மூவ் தான். ஆர்சிபிக்கு இன்னைக்கு எனக்கு பிரச்சனையா தெரிஞ்சது என்னன்னா 50-50 சான்சஸ் எல்லாம் வந்துட்டு மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸா போறது, ரொம்ப நியர் பவுண்டரியா போறது, கையில விழுகாம ஜஸ்ட் கிளியர் பண்ற மாதிரி நிறைய சான்சஸ் இனிஷியலா கிரியேட் ஆயிருந்துச்சு. அதுல 1-2 இவங்க கையில விழுந்துருந்துச்சு, இவங்க கேபிடலைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜார்டன் காக்ஸோட கேட்சே இவங்க கேபிடலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அங்க இருந்து இவங்க மேட்ச் கொஞ்சம் மாத்தி இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்க எஸ்ஆர்எச் வந்து ஒரு போல்டு மூவ் எடுத்த உடனே அவங்க வந்து பிட்ச் வந்து நல்லா பேட்டிங் பிட்ச் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு எடுத்த உடனே பேட்டிங் நான் எடுக்கிறேன் அப்படின்றது ஒரு போல்டு மூவ் தான். அங்க இருந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் அதுதான். அவங்க ஸ்டார்டிங்ல இந்த பேட்டிங் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டி அவங்க பவுலிங் வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப டீசென்டாவே ஆயிடுச்சு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்து அதனால பேட்டிங்ல போனாங்க. வந்த பேட்டர்ஸ் எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே இன்டென்ட் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ் இருந்தது, எப்படியாவது வந்து அந்த ஒரு மார்ஜின்ல வின் பண்ணிட்டா அந்த டாப் 2ல போக முடியும்னு தெரிஞ்சதை முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. எனக்கு வந்து 255 போனதுக்கு வந்து மெயின் இன்டென்ஷன் வந்து அந்த டாப் 2ல எப்படியாவது போயிடலாமா, அதுக்கு தான் ஒரே ஒரு சான்ஸ்ன்றதுக்கு தான் புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கங்க சான்ஸ் வந்து இது கேட்ச், அதை விட்டாலுமே அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா அங்க இருந்து ஒரு 25 ரன்ஸ் அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போனாரு. இன்னைக்கு வந்து எல்லாருமே ஸ்கோர் பண்ணாங்க. ஹெட் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, அபிஷேக் சர்மாவும் நல்லா விளையாடினாரு. அதுக்கு அடுத்தது இஷன் கிஷன். ஆர்சிபின்னு வந்தாலே போதும்
அவர் எங்க இருந்து கூப்பிட்டு வந்து தூக்கத்துல எழுப்பி கூப்பிட்டு வந்து ஆர்சிபி கூட பேட்டிங்னா வந்து அடிக்கிறேன்ற மாதிரி தான் வராரு. எல்லா மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இப்ப எத்தனை மேட்ச் தெரியல, கன்சிஸ்டன்டா அவர் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபினாலே அடிச்சுட்டே இருக்காரு. இன்னைக்கு நல்லாவே அடிச்சாரு. அதுக்கு அடுத்தது வந்து லைக் கிளாசன் வந்து அதான் லைக் அங்க இருந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு டோர்னமெண்டோட லாஸ்ட் லீக் மேட்ச் விளையாடுறாங்க. இன்னைக்கு வரைக்குமே நடுவுல ஒரு 2 மேட்ச் மிஸ் ஆயிருந்தாலும் இன்னைக்கு கூட அவர் வந்து இந்த நான் இன்டர்நேஷனல் விளையாடல, அந்த அறிகுறி இல்ல, நான் வந்து எனக்கு நான் வயசானாலும் எதானாலும் எப்படி இருந்தாலும் நான் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ண போறேன்றத வந்து அவர் கரெக்டா அவர் மைண்ட்ல இருந்தது. இன்னைக்கு ரொம்ப சூப்பரா விளையாடினாரு. நிதிஷ் ரெட்டி தான் எனக்கு தெரிஞ்சு அங்க அந்த 220ல இருந்து 230ல இருக்கிறது அங்க 250க்கு வந்ததுன்னா அது கிளியர் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணது வந்து நிதிஷ் ரெட்டி தான். வந்தாரு, இன்டென்ட் கிளியரா இருந்துச்சு அவங்க பேட்டர்ஸ்க்கு. அதே இன்டென்ட்ல தான் அவரும் வந்தாரு. இன்னைக்கு 6 தான் நிறைய அடிச்சிட்டு இருந்தாரு நினைக்கிறேன். 4 இல்ல, அடிச்சது எல்லாம் 6 தான். ரொம்ப லைக் அவங்க கரெக்டா இருந்தாங்க. அவங்க பிளான் வந்து பேட்டிங் நல்ல டார்கெட் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆர்சிபி வந்து ஸ்டார்டிங்ல போன ஆர்குமெண்ட்ல ஆர்சிபி மட்டும் எங்கேயாவது சோக் பண்ணிருந்தாங்கன்னா அந்த டாப் 2ல அழகா போய் எஸ்ஆர்ஹெச் உட்காரதுக்கு வந்து அவங்க நல்ல வழியை வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து இந்த டார்கெட் நல்லா செட் பண்ணிருப்பாங்க. இல்ல எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரையும் நல்ல ஒரு ட்ராப் விரிச்சாங்க ஆர்சிபிக்கு. சூப்பரா வந்து ஒரு ட்ராப் போட்டாங்க. நான் வந்து பேட்டிங் எடுத்து என்னோட ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங் தான். நான் ஒன்னு அவுட் பேட் பண்ணிடுறேன். இன்னைக்கு அடிச்சு 250 போட்டு ஒன்னு அவுட் பேட் பண்ணிட்டேன்னா நீ அதுக்கப்புறம் எப்படி அடிச்சாலும் ஒரு 90 ரன் டிஃபரன்ஸ். நான் ஒன்னு எனக்கு தெரியும் இந்த பிட்ச்ல எப்படி போடுறது, உனக்கு இன்டு த பாடி போட்டு நான் உன்னை கண்டெயின் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு வலை விரிச்சாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்ஸும் ஆடினாங்க. வந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இன்டென்ட் பியூர் இன்டென்ட் போட்டு பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 பால் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் நொறுக்கிட்டாங்க. அண்ட் அகெயின் இந்த இன்டென்ட்டால தான் வந்து அவங்களால இப்படி ஒரு ஸ்கோர் போட முடிச்சு. கிளாசன் வந்து நான் கூட இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அந்த ஃபார்ம் எல்லாம் விட்டு போயிருந்தா அடினா அடி இடினா இடி வச்சு ஸ்பின்னர் எல்லாம் எக்ஸ்ட்ரா கவர்ல தூக்கி 6 அடிக்கிறாரு. அவரு ஒரு மாதிரி அடிக்கிறாரு. இந்த பால் இந்த ஷாட் இந்த பாலுக்கு இல்லைன்னா அந்த ஷாட் அடிச்சு நான் 6 அடிச்சு காட்டுறேங்கிற மாதிரி அவர் ஆடிட்டு இருக்காரு. டெரிஃபிக்கா இருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆரஞ்சு கேப்புக்கு நம்பர் 4 விளையாடுற பேட்ஸ்மேன் வந்து போட்டியில இருக்காரு. இவரு வில்லியம்சன் வாங்கினாருன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்ன. அதுக்கப்புறம் கிளாசன் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரைட்டா தெரியுது. ஸோ டெரிஃபிக் பேட்டிங் பை எஸ்ஆர்ஹெச், ஒரு கிரெடிட்ஸும் எடுக்க முடியாது. சூப்பரா ஆடினாங்க. பால் 1ல இருந்து இன்டென்ட் செமையா ஆடினாங்க. அதாவது லைக் அவங்க வந்து டாப் 2 ஃபினிஷ் பண்றதுக்கு அவங்க 80 ரன்ஸ் வித்தியாசம் ஜெயிக்கணும், இல்ல 11 ஓவர்ஸ் 12 ஓவர்ஸ் சேஸ் பண்ணணும். எனக்கு எது ஐடியலா படுதுன்னா நான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உங்களை சுருக்கிறது தான் வந்து ஒரு 80 ரன்ஸ் ஜெயிக்கிறதா எனக்கு ஈஸியா தெரியுது. இல்லைன்னா 200 ரன் நான் 11 ரன்ல எப்படி 11 ஓவர்ல எப்படி சேஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால இவங்க டாஸ் வின் பண்றது ரொம்பவே நல்லா போயிடுச்சு. நான் ரன்ஸ் போட்டுறேன், அவங்களோட இனிஷியல் விக்கெட்ஸ் நான் எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் எப்படியாச்சும் பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல போனாங்க. பட் அது நல்ல அப்ரோச். டாஸ் மட்டும் தோத்து மாறி இருந்துச்சு. ஐ மீன் அவங்க வந்துட்டு இது பண்றாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பேட் கமிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஓபன் பண்றப்பயே கிளியரா தெரிஞ்சு விக்கெட்ஸ்க்கு தான் போறாங்க. ஆர்சிபி வந்து சுருட்டிடலான்ற மாதிரி அப்ரோச்ல தான் போறாங்க. அங்க கான்ட்ரடிக்டியா பேட்டிங் ஆடினாங்க ஆர்சிபி. இன்னைக்கு வெங்கடேஷ் ஐயர் வந்து சூப்பரா ஹெல்ப் பண்ணாரு. பவர் பிளேல இத்தனை நாளா ஐ மீன் பிலிப்சால்ட் வந்து மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னது ஆர்சிபி வந்து மிஸ் பண்ணாங்களோ பவர் பிளேல அதை வந்து கிளியரா இன்னைக்கு வெங்கடேஷ் ஐயர் கொடுத்தாரு. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 4 ஓவர்ஸ்ல 66 நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு அடி. 19 balls 47 அடிச்சிட்டாரு. 44 பயங்கரமான ஒரு அடி. அவர் அடிக்கிறது வந்து ஒரு மாதிரி கிளாஸா தெரியல, பட் எங்க அடிக்கணும்னு நினைக்கிறாரோ அங்க அடிச்சிருக்காரு. ஒரு மாதிரி அவரோட இதுவே மிஸ் பண்ணிடுறாரு, அவரோட பொசிஷனே மிஸ் பண்ணிடுறாரு. ஆனா பால் போய் எங்க விழுவுமோ அங்க விழுந்துருக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ சப்போஸ் பில்ஷாட் வந்து உங்களுக்கு இன்ஜுரியில இருந்து வெளில வரலன்னா வெங்கடேஷ் ஐயர் கூட கண்டினியூ பண்ணலாம். எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தான் டவுட்டா இருக்கு. இந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்ல எஸ் அவருக்கு மாட்டிக்கும். நாம லாஸ்ட் இயரே பார்த்துக்கோம் கேகேஆர் காலப்போது ஸ்லோ பிச் வந்துருச்சுன்னா அங்கதான் கொஞ்சம் வெங்கடேஷ் ஐயர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. அது இந்த வருஷம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பேட்டிங் அப்ரோச்ல கிளியரா டிகேவோட இன்ஃபுளுன்ஸ் தெரியுது. விக்கெட் நல்லா யூஸ் பண்ணி இங்கே அங்கன்னு சுத்தி அடிக்கிறாரு. ஸோ அது ஒரு நல்ல இப்படி பெத்தல எடுத்துட்டு வெங்கடேஷ் ஐயர் வந்தது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கு. சக்கிப் ஹுசேன் வந்து இன்னைக்கு டெரிஃபிக்கா போட்டாரு. அவர் போட்டதுல எனக்கு தெரிஞ்சு 2ஓ 3ஓ தான் ஃபாஸ்டா போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே ஸ்லோவர் ஒன்ஸ் தான் போட்டாரு. சூப்பரா போட்டாரு. இந்த பிச்ல எப்படி போடணும்னு அதான் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலர்ஸ் வந்து நல்லா அவங்க ட்ரெயின் பண்ணிருக்காங்க. நான் பாட்டா விக்கெட்டா கொடுக்க போறேன், எனக்கு நீ ஸ்லோவர் ஒன் தான் போடணும், எனக்கு ஸ்லோவர் ஒன் போடுற பவுலர் தான் வேணும்னு சொல்லி தான் உனட்கட்டையும் அக்ஷல் பட்டேலும் எடுத்தாங்க. பட் அவங்க 2 பேரும் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அதுக்கப்புறம் திருப்பி அழகா கூப்பிட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஷாக்கிப் ஹுசேன் பிரஃபுலிங்கே நீங்க பிரஃபுலிங்கே விளையாடல, அர்ஷல் பட்டேல விளையாண்டாரு. ஸோ இந்த பிச்ல வந்து அவங்களுக்கு தெரியுது எவ்வளவு அடிச்சாலும் நம்ம ஸ்லோவர் ஒன் போட்டு கண்டெயின் பண்ணிடலான்ட்டு நீங்க மொத்தமாவே எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவர் ஒன் தான் அதிகமா போட்டிருப்பாங்க. அதை விட 1/3 தான் ஃபாஸ்ட் பவுலிங்கே போட்டிருப்பாங்க போது சூப்பரா ஆக்சுவலி செம்மையா போட்டாங்க. நிறைய சான்சஸ் எடுத்தாங்க. இவரை கொண்டு வந்து சிவாங் குமாரை கொண்டு வந்து ரஜத் பட்டாரை கொடுத்து அடி அப்படின்னு கொடுத்தது. அடிச்சு பாரு, நான் தான் ஸ்பின்னர் கொடுக்குறேன்ல, நீ அடி ஏன் நின்று ஆடுற. அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க ஒரு இதுக்கு மேல. இவங்க என்ன நம்ம ஒரு பிளான்ல போனா இவங்க வேற மாதிரி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு
அடிச்சு பாருங்கிற மாதிரி கொடுத்தாங்க. பட் ஆர்சிபி வந்து விக்கெட்டை விடாம ஆடிட்டாங்க. ஸோ இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணி புஷ் பண்ணதுக்கே செம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கன்னு. எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு செம்ம பிளானிங்ல வந்தாங்க, செம்மையா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. வெங்கடேஸ்வரே இனிமே இந்த டீம்ல எங்க யூஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சான்ஸ் கொடுத்த 2 மேட்சும் அடிச்சிட்டாரு. பில் சால்ட் வந்து அவர் தான் ஓப்பனிங், அதுல மாற்றமே இல்ல. பில் சால்ட் விராட் கோலி ஓப்பனிங் தான் ஆட போறாங்க. பட் வெங்கடேஸ்வரே எங்க இதுல பிக்ஸ் பண்ண போறாங்கன்னு நான் வெயிட் பண்றேன் அதை பாக்குறதுக்கு. அதை விடுங்க, நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். நீங்க வச்சீங்கன்னா யார பதிலா வெங்கடேஷ் ஐயரை உள்ள கொண்டு வருவீங்க? அந்த 11 பேர்ல யாரையாவது ஒருத்தவங்களை வைக்கிறேன்னா யார வெளில வச்சுட்டு உள்ள கொண்டு வருவீங்க? நான் இதை மேட்ச்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எப்ப சரி, ரொமாரியோ நீங்க வந்து இப்ப ஒழுங்கா விளையாடலையோ, எப்ப வந்து ரொமாரியோ ஒழுங்கா விளையாடலையோ அப்பல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், ரொமாரியோ தூக்கிட்டு நான் வெங்கடேஷ் ஐயரை தான் கொண்டு வருவேன். ஏன்னா இன்னைக்குமே பாரு, குர்னால் பாண்டியாவை தூக்கி ப்ரொமோட் பண்ணி அனுப்புறாங்க. அப்போ உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் பின்னாடி இருந்தாருன்னா அவரை ப்ரொமோட் பண்ணி அனுப்பலாம். ஏலியானா விக்கெட் விழுந்தா ஒரு பவர் பிளே பேட்டரா கூட ஒரு டக்குன்னு உள்ள அனுப்பி யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பிளெக்சிபிலிட்டி கொடுப்பாரு இந்த டீமுக்கு வெங்கடேஷ் ஐயர். அவர்கிட்ட இன்னும் ஒரு 2 ஓவர் வாங்கலாம். ஆக்சுவலி நம்ம பிராக்டிஸ் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தோம், நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. நீ நல்லா பவுலிங் போட்டிருக்காருன்னா 1 ஓவர் 2 ஓவர் அவர்கிட்ட இருந்து தாராளமா வாங்கலாம் வெங்கடேஷ் ஐயர்ட்ட இருந்து. ஸோ ரொமாரியோ இடத்துல நான் வெங்கடேஷ் ஐயர் யூஸ் பண்ணுவேன். பட் ஆர்சிபி அப்படி பண்ண மாட்டாங்க, டிராப் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க தர்மசாலா அங்க இருந்து நேரா அகமதாபாத் ஆட போறீங்க. அங்க ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பெருசா தர்மசாலாலே இது இருக்காது. இங்க இதுலயுமே ஏன்னா அது கொஞ்சம் குட்டி கிரவுண்டு. அகமதாபாத்லயுமே பெருசா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து எஃபெக்டிவா இருக்காதனால ஸ்ரேயா சர்மாவையும் ரொமாரியோ செப்பர்டையும் தூக்கிட்டு வெங்கடேஷ் ஐயரையும் டஃபியும் ஆனா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அகமதாபாத் எனக்கு வந்து இதுல தர்மசாலால வெங்கடேஷ் ஐயர் சூப்பரா ஆடிடுவாரு, அதுல எனக்கு சந்தேகம் கிடையாது. சப்போஸ் ஓப்பனிங் இறங்கினாருன்னா இறங்க மாட்டாரு, சால்ட் வந்துடுவாரு. சப்போஸ் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாருன்னா அகமதாபாத்ல இனிஷியலா அந்த பால் மூவ் ஆகிறப்ப கஷ்டப்படுவாரு. ஆனா அது அவருக்கு ஓப்பனிங் ஆர் ரொம்பலாம் பூசு கிடையாது ப்ரோ. 2021 நினைக்கிறேன் கேகேஆர் ஃபைனல் வந்து சீசன்ல ஒரு அந்த சீசனே வந்து ஓப்பனிங் தான் ஆடி இருப்பாரு, சூப்பரா ஆடி இருப்பாரு. அந்த சீசனை கடைசி ஃபைனல்ல வந்து சிஎஸ்கே கூட ஆடுவாங்க, அது வரைக்குமே சூப்பரா ஆடி இருப்பாரு, அந்த சீசனே நல்லா ஆடி இருப்பாரு. ஸோ ஓப்பனிங்குமே அவர் நல்ல எஃபெக்டிவா தான் இருப்பாரு. லாஸ்ட் டைம் நீங்க உங்க சேனல்ல இதுக்கு போட்ட பிரவீன் ப்ரோ ஒரு தடவை லைவ் போட்டப்ப கூட நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம், பெத்தல வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது, டாப் ஆர்டர்ல வந்து வெங்கடேஸ்வரை யூஸ் பண்ணிட்டு ரஜத் பட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹேசல்வுட்டுமே நீங்க பவர் பிளேல கம்பேர் பண்ணும்போது டெத்ல சூப்பரா போடுறாரு. அப்ப பவர் பிளேல டஃபியை நீங்க யூஸ் பண்ணிட்டு ஹேசல்வுட்டை நீங்க வந்து பின்னாடியுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொமாரியா டிராப் பண்ணிட்டு டஃபியை உள்ள கொண்டாலும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஐ மீன் பட்டிதருக்கு கீழே தான் இடம் இருக்கு சால்ட் வந்துட்டா. ஓப்பனிங் இருக்குன்னா ஓப்பனிங், அப்படி இல்லைன்னா பட்டிதருக்கு கீழே வந்து நீங்க சொல்ற மாதிரி கொலாப்ஸ் ஆச்சுன்னா பட்டிதருக்கு மேல கொண்டு நம்ம பட்டிதர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் போய் இறங்கி குருணால் பாண்டியாவை போய் இறங்கி போயிட்டு நின்று ஆடுன்றாங்க. அதை வந்து இவர்கிட்ட சொல்லி வெங்கடேஷ் ஐயர் நீங்க போய் மேல ஆடுங்க, அதுக்கு அடுத்தது கீழே அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி தான் போவாங்க. ஆனா உண்மையாவே இங்க இருந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்தா ஆர்சிபி இந்த மிடில் ஆர்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா தெரியுது. ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து நல்லா அடிக்க முடியும், அதே டைம்ல சீக்கிரம் அவுட் ஆக முடியும். அந்த டைம்ல இவர் போறப்போ ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அங்க இருக்காரு, இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கவங்களுக்கு வந்து ஓகே மேல இருக்கவங்க கொஞ்சம் வேலையை முடிக்க முடியும் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ரொம்ப பேனிக் ஆக தேவை. ஒரு 3 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம கிட்ட ஒரு டீசெண்டா அந்த சைட்ல ஒரு எண்ட்ல வந்து மேட்ச் கொஞ்சம் எடுத்துட்டு போற அளவுக்கு ஒரு பிளேயர் இருக்காரு அப்படின்ற ஒரு கொஸ்டினை கொண்டு வருவாரு. ஆனா பண்ணுவாங்களா, ரொமாரியோ ஷெப்பர்ட் வெளில வைப்பாங்களா அப்படின்றதுலாம் தான் பெரிய கொஸ்டின். இல்ல நம்ம இவ்வளவு நேரம் பேசினதே வேஸ்ட். ஏன்னா அவங்க ரஜத் படிதாருக்கு அப்புறம் ஆடணும்னா ரொமாரியோவே எனக்கு போயிட்டோம், அவரே ஆடிட்டோங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வருவாங்க. ஸோ வந்து ஆப்வியஸ்லி வெங்கேயர் தான் டிராப் பண்ண போறாங்க. விராட் கோலி அப்பா அந்த ஃபிட்னஸ் லெவலு லாஸ்ட் மேட்சும் அவரோட ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த மேட்சும் என்ன மனுஷன்னு எனக்கு புரியல. 38 வயசு ஆகுது, இப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை சத்தியமா. இத்தனை வருஷம் கிரிக்கெட் பாக்குறோம், 38 வயசு ஆளு இந்த மாதிரி அவங்க டீம்ல பெஸ்ட் ஃபீல்டர்னு அந்த எப்படி சொல்றது ஒரு ஹாட் ஸ்பாட்ல நிறுத்தி நான் பார்த்ததே இல்லை. அதுவும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்க பாரு, எங்க இருந்தோ டைவ் அடிச்சு உண்டடிச்சு ஒரு கையில த்ரோ அடிக்கிறாரா எப்பா, அதுவும் போய் ஸ்டெம்புக்கு பக்கத்துலயே விழுவுது, பவுலர் கரெக்டா இப்படி பிடிச்சி அடிக்கிற மாதிரி விழுவுது. வேற லெவல், இதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஏலியன் தான். தட்ஸ் வை இஸ் விராட் கோலி, அவ்வளவுதான். ஸோ யா வித் தட் நோட் வந்து நீங்க நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். இந்த சைட்ல இருக்க 2 பேருமே எஸ்ஆர்ஹெச் சொல்லியிருந்தாங்க, நாங்க 2 பேரும் ஆர்சிபி சொல்லியிருந்தோம். எப்படியோ ஆர்சிபி மேட்ச் தோத்துட்டாங்க, அதனால எங்க 2 பேருக்கும் பாயிண்ட் லூஸ், அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட். நாளைக்கு நடக்கிற மேட்சுக்கு போயிடுவோம். லக்னோ விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் இன் எக்கனா ஸ்டேடியம். ஸோ எக்கனால எல்எஸ்ஜி வந்து ரீசெண்டா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாப் வந்து ஒரு மொமெண்டம் லூஸ்ல இருந்து வராங்க. இதுல வந்து நீங்க யாரை ப்ரெடிக்ட் பண்ண போறீங்க சொல்லிருங்க. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ச் ஜெயிச்சு வச்சிருவோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பஞ்சாப்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் அவங்க பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்ற நம்பிக்கையில எனக்கு போயிருச்சு. பட் இருந்தாலும் நாளைக்கு பஞ்சாப் ஜெயிச்சு அவங்களோட வேலையை முடிச்சு வைப்பாங்க அப்படின்னு தோணுது. அட்லீஸ்ட் இவ்வளோ லாஸுக்கு அப்புறம் 6 லாஸுக்கு அப்புறம் ஒரு மேட்சா ஜெயிப்பாங்க, 7 out of 7 தோக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல நாளைக்கு பஞ்சாப் கிங்ஸ் போறேன். அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து முடிச்சிருவாங்கன்னு சொன்னீங்க, ஆனா எல்எஸ்ஜி வந்து பஞ்சாபை முடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ நாளைக்கு வந்து நான் எல்எஸ்ஜி போறேன் பிகாஸ் ஆஃப் தேர் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். இப்போ ரீசெண்டா
அதுவும் டோர்னமெண்ட் விட்டு வெளியிலன்னொன்னே மிச்சல் மார்ச், ஜாஸ் இங்கிலீஷ் எல்லாம் வந்து பூரனுக்கு பேட்ல பட ஆரம்பிச்சிச்சு. டெரிஃபிக்கா ஆடுறாங்க. ஆனா அதர் எண்டு பஞ்சாப் கிங்ஸ் பவுலர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அது நல்லா கிளியராவே ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. எந்த டீமா இருந்தாலும் 200 குடுக்குறாங்க. இது வந்து நல்ல சைனே கிடையாது. ஸோ பவுலர்ஸும் எல்எஸ்ஜி பவுலர்ஸ் டெரிஃபிக்கா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த சீசனுக்கு அவங்க ஒரு விஷயம் கொண்டு போகணும்னா இந்த ஒரு கோர் செட் பண்றது தான் அவங்க விஷயமா இருக்கும். ஸோ வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நாளைக்குன்னு தோணுது. ஸோ ஐம் கோயிங் வித் எல்எஸ்ஜி. நானும் சொல்லிடுவா, எல்எஸ்ஜி நீங்க போறேன் ப்ரோ. இது நானே எல்எஸ்ஜி ஸ்ரேயஸ் ஸ்ரேயஸ் இல்ல நான் வந்து ரெண்டு மேட்ச பார்த்தேன். 2 மேட்ச நானும் அதை தான் பார்த்தேன். எப்படின்னா என்னோட இந்த கட் ஃபீலு, இந்த புடிச்ச பிளேயரு அதெல்லாம் விட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகல. கரண்ட் இதுல வந்து யார் அந்த ஃபார்ம் எடுத்துட்டு போறாங்களோ அந்த இதுல வந்து எனக்கு கிளியரா வந்து ஜாஸ் இங்கிலீஷ் வந்ததுக்கு அப்புறம் அந்த இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் யூனிட்டா தெரியுது. அதுக்கப்புறம் பவுலிங்லயுமே வந்து ரொம்ப நல்ல பவுலிங் லைன் அப். அங்க டாப் ஆடுற காலி பண்ணிட்டு அங்கேயும் முடிஞ்சிருச்சு. அப்படின்றப்போ இத்தனை மேட்ச் விட்டுட்டீங்க, அடுத்த மேட்ச் வந்து டெஸ்பரேட்டா போய் திரும்ப சொதப்பிடுவாங்களான்ற ஒரு இதுதான் இருக்கு. இல்ல ஃபியூ மேட்சஸ் முன்னாடி பஞ்சாப் கிங்ஸ் ப்ரொடிக்ஷன் கேக்குறப்ப இதே பிரவீன் ப்ரோ வந்து பஞ்சாப் கிங்ஸ்னா என்ன சொல்லிடுறேன் முடிச்சிட்டீங்க அவன் சொல்லிட்டோம். பஞ்சாப் கிங்ஸ்னா என்ன கேட்கவே வேணாம் ப்ரோ. ஸ்ரேயஸ் ஐயர் ஆர்சிபி ஜெயிக்கலன்னா எனக்கு பஞ்சாப் கிங்ஸ் தான் ஜெயிக்கணும். ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தாலும் 1 மாசம் ஆகுது தெரியுமா? அது நடந்து 1 மாசம் ஆகுது. 1 மாசம் மேட்ச் தோத்துட்டு இருக்காங்க. அதுவும் அதுல 6 மேட்ச் நான் பஞ்சாப் தான் சொல்லிட்டு வந்திருப்பேன். அந்த 6 மேட்சும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி இப்போ வந்து எனக்கு மேபி ஜெயிச்சா கூட நாளைக்கு ஜெயிக்கலாம். இருந்தாலும் சரி ஓகே எல்எஸ்ஜி நல்லா விளையாடுறாங்க. ஸோ அதனால இப்போ நீங்க சொன்னீங்கல்ல எதுக்கு சிஎஸ்கே போனேன் அப்படின்ட்டு அந்த கேள்விக்கெல்லாம் சரி இப்போ எந்த டீம் நல்லா விளையாடுறோமோ அந்த டீம் பக்கம் அப்படியே போயிடலாம். காலம் எவ்வளவு வேகமா சொல்லுதுல. ஓகே, நான் என்னோட ப்ரிடிக்ஷன் போயிடுறேன். எனக்கு இன்னுமே அந்த ஒரு சின்ன அல்ப ஆசை இருக்கு. சப்போஸ் ஆர்ஆர் வந்து மும்பை கூட ஜெயிக்கலன்னா நாளைக்கு பஞ்சாப் ஜெயிச்சா உள்ள போயிருவாங்க. ஸோ கேகேஆரோட கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் நல்ல நெட் திரும்ப எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த அல்ப ஆசைனால நான் பஞ்சாப் ப்ரிடிக்ட் பண்றேன். ஏன்னா பஞ்சாப் இதுவரையும் கப் அடிச்சது இல்லை. சப்போஸ் பை சான்ஸ் ஏதாவது அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு நல்ல ஃபார்ச்சூன் வந்து அவங்க உள்ள போனாங்கன்னா ஒரு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆர்ஆர் ஜெயிக்கலன்னா பஞ்சாப் உள்ள வந்தா நல்லா இருக்கும். அனுதாப ஓட்டு மாதிரி போடுறாரு அந்த ஆளு. அனுதாப ஓட்டு போட்டுட்டு இருக்காரு பஞ்சாப். இல்ல ப்ரோ, எனக்கு லாஸ்ட் இயர்ல இருந்தே அப்படிதான். ஏதாவது ஜெயிக்காத டீம் ஜெயிச்சா பார்க்க நல்லா இருக்கும். இப்போ லாஸ்ட் இயர் ஆர்சிபி ஜெயிச்சதே எனக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி சொல்றேன். மாற்றம் வேணும்னு வேல்பிரஜன் அவரோட வாக்க பதிவு பண்ணிருக்காரு. So with that note we come to one conclusion for today's video. So நாளையோட மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். Until then bye from வேல்பிரஜன், ரகுமான் டி வில்லியர்ஸ், கிரிக்கார்த்தி and பிரவீன் ப்ரோ.